வணக்கம். உத்பன்ன ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த உத்பன்ன ஏகாதசி எப்போ வருதுன்னா ஐப்பசி மாதம் தேய்பிரையில். போன முறை ஹரிபோதினி ஏகாதசி பார்த்தோம் இல்லையா, வளர்பிரையில். இது தேய்பிரையில் வர்ற ஏகாதசி. இதுக்கு உற்பத்தி ஏகாதசி, உற்பத்தி ஏகாதசி இல்லைன்னா தமிழில் உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு பேர் இருக்கு. ஏன்னா இது உற்பத்தினாலே நமக்கு தெரியும் இல்லையா, புதுசாக ஒன்று உருவாறது தான் நம்ம உற்பத்தின்னு சொல்லுவோம். இது என்னன்னா உற்பத்தி ஏகாதசி. இதான் முதலாக தோன்றின ஏகாதசி. என்ன இது, எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஏகாதசி என்னன்னா சத்தியயுகத்தில் நடந்த கதை. அப்போ முரன்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த முரண்கிறவன் எப்படின்னா சந்திராவதிங்கிற ஒரு நகரத்தை ஆட்சியா கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். பயங்கர மோசமானவன். அவன் என்ன பண்றான்னா மனுஷர்கள் தேவர்கள் எல்லாரையும் போட்டு துன்புறுத்தின்னு இருக்கான். இந்திரனை வெற்றி பெற்று ஸ்வர்க்கத்துல இருந்து தேவர்களை எல்லாரையும் விரட்டி விட்டுட்டான். ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாரையும் அக்னி வர்ணன் எல்லாரையும் இது பண்ணி வச்சுட்டு அவனோட கட்டுப்பாட்டுல தான் எல்லாரையும் வச்சுட்டு இருக்கான். உடனே எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியல. வழக்கம் போல எல்லா பிரச்சனைனா கடைசியில் நம்ம பெருமாள்கிட்ட வருவா இல்லையா, பெருமாள் கிட்ட கேட்கிறா, நீ தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும், நீங்க தான் அப்படி. சரின்னு பெருமாளும் வரும். அந்த சந்திராவதி நகரத்துக்குள்ள போய் முரனோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டா என்னன்னா சண்டை உடனே முடியறதா ஆள. ஏன்னா அவனும் நல்ல திறமையா சண்டை போடுறவனா இருக்கான். மொத்தம் 1000 தேவ யுகங்கள். நம்ம அப்புறம் ஒரு வீடியோல இந்த கணக்கை பார்க்கலாம். மனுஷ நாளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ வருஷம் சண்டை போட்டுன்னு இருக்கு. கடைசியில என்னன்னா பெருமாளுக்கு இவனோட எவ்வளவு நேரம் சண்டை போடுறதோ ஒரு மாதிரி கடுப்பாற மாதிரி இதுல அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பத்ரிகாஷ்டமம் இருக்கு இல்லையா, அங்க ஹேமாவதின்னு ஒரு குகை இருக்கு. அதுல போய் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நம்ம சண்டையை கொஞ்ச நேரம் நிறுத்தலாம் அப்படின்ட்டு உள்ள போறேன். உள்ள போனா இவன் பாக்குறான், இவர் பெருமாள் முழிச்சுட்டு இருந்தா நம்மளால இவரை வெற்றியே பெற முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது இவர் தூங்கும் போது இவரை நம்ம வெற்றி பெற்றலாம். இவரை கொண்டுட்டோம்னா அப்ப நம்ம என்னன்னா இந்த உலகத்துல நமக்கு எதிரியே யாரும் இருக்க மாட்டா, நம்ம தான் எல்லாரும் என்னைக்கும் ஆண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். உடனே என்ன பண்றான், உள்ள போறான். பெருமாள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி யோக நித்திரையில அவர் கண்ணை முடின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவரை வெட்டுறதுக்கு போறான். உடனே அப்போ என்ன ஆகுதுன்னா பெருமாளோட உடம்புல இருந்து அழகா திவ்யாபரணங்கள், நல்ல ஆபரணம், நல்ல வஸ்திரம், எல்லாத்தோடையும் ஆயுதங்களோட ஒரு அழகான ஒரு பெண் தோன்றி அப்படி வரா. இவனோட சண்டை போட ஆரம்பிச்சான். என்னடா அது, ஒரு பொண்ணு இவ்வளோ இந்த குகையில யாருமே இல்லையே, எங்கிருந்து அவ வந்தா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். சண்டை போடுறான். அப்படியே இது பண்ணி கடைசியில அந்த பொண்ணுட்டையும் அவன் மல்யுத்தம் பண்ற மாதிரி இது பண்றான். அவன் நல்ல பெருமாளோட உடம்புல இருந்து வரல கேட்கணுமா, கடைசியில அவனை தலையை அப்படியே இது பண்ணி வெட்டி அவன் வெற்றி பெற்றுறான். பெருமாளோடைய கண்ணை திறந்து பார்த்தா அவன் கீழே வந்துடும். இவனை யாரு இது பண்ணினான்னு பார்த்தா உடனே அவன் சொல்றான், நான் உங்க உடம்புல இருந்து சொன்ன ஒரு சக்தி அப்படிங்கிறா. உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ அருமையான வேலை பண்ணியிருக்க, இந்த உலகத்துக்கோட இதை எல்லாரோட துயரையும் நீ நீக்கியிருக்க, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்ற. உடனே அவ சொல்றா, நான் எனக்கு ஒன்றும் வரோம்லாம் எனக்கு இது இல்லை, எனக்காக எதுவும் வேண்டாம், ஆனா இந்த உலக இதுக்காக நான் தோன்றின இந்த நாள். அவ தோன்றின நாள் என்னன்னா ஏகாதசி அன்னைக்கு 11வது திதி. உடனே பெருமாள் சொல்றாரு, இந்த 11வது திதியில நீ தோன்றினால நீ ஏகாதசின்னு இனிமேல் நீ அழைக்கப்படுவேன்னு பெருமாள் அவளுக்கு சொல்லிடுறாரு. அதுதான் முதலா ஏகாதசி தோன்றின நாள் அப்படின்னு சொன்னோன்னே அவ சொல்றா, இந்த நாள்ல எனக்கு நீங்க என்ன வரம் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு என்ன வரம் கொடுக்கணும்னா, இந்த ஏகாதசி திதியில மனுஷனோ மிருகமோ தாவரமோ தேவர்களோ அசுரர்களோ யாரானாலும் விரதம் இருந்து இந்த நாள்ல உங்களை வழிபட்டானா அவளோட எல்லா பாவத்தையும் நீங்க போக்கிடணும். அப்படி ஒரு சக்தி எனக்கு கொடுங்க. கண்டிப்பா நீ இதுவும் உனக்காக கேட்காம சொன்ன இல்லையா, இந்த ஏகாதசி அவ்வளவு சிறப்பான திதி. இனிமேல் இந்த மாசத்துக்கு 2 முறை இந்த ஏகாதசி திதி வரும். தேய்பிரையிலையும் வளர்பிரையிலையும். ரெண்டும் கருப்பு மாடானாலும் சரி வெள்ளை மாடானாலும் சரி, அது கொடுக்கிற பால் எப்படி பசுமை ஒரே நேரத்துல வெள்ளை நிறத்துல இருக்கும், அது போல இந்த 2 ஏகாதசி திதியிலையும் ஒருத்தர் விரதம் இருந்தானா அவளுக்கு கிடைக்கிற பலன் ஒரே மாதிரி தான். அவ இந்த உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு என்னை ஆசைப்படுறாளோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு கடைசியில என்னோட விஷ்ணு லோகத்தை அடைஞ்சிருவா. அவ போன பிறவியில செஞ்ச பாவங்கள் ஆகட்டும்,
எந்த விதமான இதுவும் வந்து என்னன்னா இந்த விரதத்தை ஒழுங்கா அனுஷ்டிக்கிறவாளுக்கு எல்லா பலனையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் அவளுக்கு வரம் கொடுத்துறாரு. அதுல இருந்து தான் வந்து இந்த ஏகாதசி திதி உருவான இது. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம வந்து விரதம் ஆரம்பிக்க போறோம், முதல் முறையா இப்பதான் நான் ஏகாதசி விரதம் இனிமேல் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சோம்னா அவன் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த உற்பத்தி ஏகாதசி, அதான் இந்த உற்பன்ன ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி எல்லாமே ஒரே பேர் தான். அவ ஏகாதசி மாதா வந்து தோன்றினால அந்த ஏகாதசி சக்தியை வந்து ஒரு பெண் சக்தியா தானே அவ வந்து தோன்றினா அந்த நாளா இது பண்ணி இந்த நாள்ல இருந்து ஒருத்தர் விரதத்தை ஆரம்பிச்சான்னா அவ வந்து கண்டினியூஸா எந்தவித தடங்களும் இல்லாம எல்லா விரதத்தையும் அவளால வந்து கண்டினியூஸா அனுஷ்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது ஏகாதசி விரதம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஏகாதசி திதிக்கு உற்பத்தி ஏகாதசிக்கு என்ன பெரிய பெருமைன்னா இந்த இதோட பெருமை வந்து பெருமாள் எப்பவும் போல தர்மருக்கு அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்றதா வரும் இல்லையா, தர்மருக்கு இல்லைன்னா அர்ஜுனனுக்கு, அப்ப வந்து பெருமாளே சொல்ற பலன் இதெல்லாம். யாரு வந்து இந்த உற்பத்தி ஏகாதசிய வந்து நினைச்சு ஆரம்பிக்கிறாளோ மனசாலேயே வந்து நான் இந்த உற்பத்தி ஏகாதசியில இருந்து நான் ஏகாதசி விரதம் இருப்பேன் அப்படின்னு உண்மையா மனசுல நினைக்கிறா. ஆனா சில சந்தர்ப்பங்களால அவளால பண்ண முடியலன்னா கூட அவளுக்கு இந்த விரதம் இருந்ததுக்கான பலனை பெருமாள் தரேன்னு சொல்றேன். பட் அதுக்கு நம்ம பண்ணாம வேணும்னு விடக்கூடாது. இன்கேஸ் பண்ண முடியல விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல இருந்து பெருமாள் கிட்ட நான் விரதம் இருக்கணும்னு நினைச்சேன் பட் முடியலன்னு சொன்னா கூட அதையும் அவர் வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த பிறவி மட்டும் இல்லாம பழைய போன பிறவிகளில் பண்ண பாவம் அது எல்லாத்துல இருந்தும் வந்து விடுதலை கிடைக்கும் இருக்காரு. அப்புறம் இன்னும் முக்கியமா என்ன சொல்றேன்னா இந்த ஏகாதசி விரதத்தோட மூலத்தை இந்த கதைகளை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாளோ அவ வந்து கண்டிப்பா எல்லா உலக இன்பங்களையும் அனுபவிச்சு கடைசியில விஷ்ணு லோகத்துக்கு போய் சேர்ந்துருவான். அப்புறம் வந்து யார் ஒருத்தர் வந்து தான் மட்டும் இந்த கதையோ இந்த விரதத்தோட மகிமையை மட்டும் தெரிஞ்சு தனக்குள்ள வச்சுக்காம தான் ஆத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த மகிமையை முக்கியமா குழந்தைகளுக்கு சொல்லுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா குழந்தைகள் தான் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் பண்ணுவா. இப்ப நம்மளே வச்சுட்டு இருந்து குழந்தை அதுக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டோம்னா பசங்களுக்கு அந்த ஏகாதசி எந்த ஒரு விஷயமே தெரியாம போயிடும். சோ பசங்களுக்கும் சொல்லணும், அது பெருமாளே வந்து சொல்லியிருக்கு, எந்த ஒருத்தர் வந்து தான் தெரிஞ்சுட்டு அதை மற்றவாளுக்கும் சொல்றாலோ அதை கேட்ட எல்லாருக்குமே வந்து கடைசியில வந்து உலக இன்பங்களும் கடைசியில என்னோட உலகத்தை வந்து நீ வந்துடுவ, அப்புறம் நரகத்தையே எட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், ஏகாதசிங்கிற ஒரு வார்த்தைக்கே வந்து அவ்வளவு பெரிய பெருமையை பெருமாள் சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து இந்த உற்பத்தி ஏகாதசி விரதத்தை ஒழுங்கா அனுஷ்டிக்கிறவாளுக்கு வந்து பொதுவா சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்து போதெல்லாம் தானம் கொடுத்தா நல்ல பலன்பா. அப்படி தானம் பண்ற பலனும் அந்த குருக்ஷேத்திரத்துல வந்து தீர்த்தாமாடி தானம் கொடுத்தா என்ன பலனோ அதுக்கு மேல வந்து பலன் இருக்கு. 100 அஸ்வமேத யாகம் செய்யறதும் ஒண்ணுதான், அது மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறதும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கு. அப்புறம் ராஜசூய யாகம் 10 ராஜசூய யாகம் செய்யறதும் ஒண்ணுதான், இந்த விரதம் இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னும் நிறைய இது வந்து என்னன்னா வெற்றி, அவ ஏகாதசி மாதாவா வந்து முரண வெற்றி பெற்றா இல்லையா. சோ வந்து நமக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கா, ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கு, நம்மளால வந்து இந்த தடைகள் எல்லாம் தாண்ட முடியுமா, அது மாதிரிலாம் எண்ணம் இருக்கிறவாலும் கண்டிப்பா இந்த உற்பத்தி ஏகாதசியை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம வந்து எந்தவித அசுரர்கள்லயே அவ ஜெயிச்சுட்டா. ஸோ இதுல வந்து நமக்குள்ள இருக்கிற நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள்ல இருந்தும் விடுதலை அடைஞ்சிடலாம், எதிரிகள்ல இருந்தும் விடுதலை அடைஞ்சிடலாம். நல்ல செல்வ செழிப்பு, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இதுவும் நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்புறம் வந்து இது பொதுவா வந்து கன்னிகாதானம் செஞ்சா நிறைய பலன்பா. நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்து பொண்ணு பார்த்து ஒரு நல்ல சரியான வரனுக்கு இங்க ஒரு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கா அப்படி சொல்லி ஒரு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா எவ்வளவு பலன் வருமோ அதுக்கு சமமான பலன் இந்த உற்பத்தி ஏகாதசி விரதத்தை இருக்கிறதுக்கு இருக்குன்றது. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீக கல்வி, அப்புறம் வந்து படிப்புக்கு பணம் இல்லைன்னு திண்டாடுற குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணும் போதும் பலன் வந்து அதுக்கு நிறைய உண்டு. அது கூட இந்த ஏகாதசி விரதத்தை கம்பேர் பண்ணி அந்த அளவு பலன் இதுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அன்னதானம், கஷ்டப்படுறவாளுக்கு வந்து கூப்பிட்டு பசியோடு இருக்கிறவாளுக்கு கூப்பிட்டு உணவு கொடுக்கிற பலன் இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பிராமணர்களுக்கு பசுமாடு தானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் இதுல கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஈஸியா வந்து இதெல்லாம் இந்த காலத்துல நம்மளால மாடு வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் பண்ணி பலன்லாம் பண்றதுக்கு பொருளாதார இதுவா ஒத்துழைக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா இந்த விரதத்தை இருக்கிறது நம்ம கையில இருக்கு.
ஸோ நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பா உற்பத்தி ஏகாதசி விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி துவாதசி காத்தால சீக்கிரமா ஒரு சூரிய உதயத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள நம்மளோட காத்தால இதை சாப்பிட்டு முடிச்சு பண்ணிடணும். அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குற சின்ன சின்ன தானங்களுக்கு கூட வந்து பல மடங்கு பலன் இருக்கு. துவாதசி அன்னைக்கு முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவாளுக்கு கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு நம்ம அன்னைக்கு வந்து சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் அதிதிக்கு கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து நிறைய பலன். கண்டிப்பா இது மாதிரி கதையெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் விரதத்தை மிஸ் பண்ணாம எல்லாரும் அனுஷ்டிக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, பாக்குறவா எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய வளரும், நம்ம நிறைய விஷயங்களை இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.